எனக்கு அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும். பத்திரிகை அடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு இல்ல. நாளைக்கு அவங்க பத்திரிகை அடிக்க போறாங்க. அதுல எந்த பேரை போடுறது? லட்சுமின்னு போடுறதா பிரியான்னு போடுறதா? இப்படி செய், ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ணி லட்சுமி பிரியாணி அடிச்சிரு. என்ன பார்த்தா கேனேனா தெரியுதா உனக்கு? அதுல என்னடி டவுட்? இந்த வீட்டுக்கு நீ டிரைவரா வரும்போதே தெரியல, கெக்கேரையன் நெத்தியில எழுதி ஒட்டி இருக்குது. நீ என்ன பண்ணும் எனக்கு தெரியாது. என் பக்கத்துல லட்சுமி இருக்கணும். அது ரொம்ப சிம்பிள்மா. அதாக நிக்கிறது கூட்டம் நிப்பாட்டிக்க. அது இல்ல, பத்திரிகை அடிக்கும் போது என் பேருக்கு பக்கத்துல லட்சுமி பேர் தான் இருக்கணும். ஐயோ, எப்படி பார்த்தாலும் இந்த கோவிந்தா கணக்கு மிஸ் ஆக மாட்டேங்குது. பொரியரைக்க ரேஞ்சுக்கு தானே இருக்குது. கோவிந்தா, ஒரே வழிதான் இருக்கு. என்னது? நேரா பிரியா கிட்ட போறேன். நான் லட்சுமி தான் விரும்புறேன்னு மேட்டர் ஓபன் பண்ணிட்டு வேற வழியில கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. எனக்கு கொஞ்சம் தனியா பேசுறேன். இந்த நேரத்துலயா? யாரும் இல்லாத போதா பேசணும். நேரமாச்சு, நான் படுக்க போனோம். படுக்க போறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு வாட்டி. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். போய் படுங்க. விஷயம் நம்ம காதல் ஒண்ணு திருட இல்ல. அழகே சம்மது தருவாயா? சீஸ் சொல்வாயா? அச்சா நமஸ்தே மம்தா குல்கர்னி, என்னை வளைக்கும் ஜில் ஜில் ஜிங்கில் நீ. பெர்ஃப்யூம் போலே என்னை நீ பூசிக்கொள்வாயா?
காதலன் எனக்கு அனுப்பிய லெட்டர் நீ ஸ்பீட் போஸ்டில் வந்தாயோ அருகினில் வந்து அட்ரஸ் தந்து ஐ லவ் யூ சொல்வாயோ அச்சா நமஸ்தே மம்தா குல்கர்னி என்னை வளைக்கு ஜில் ஜில் ஜிங்கில் நீ. நீ சொல்றதெல்லாம் நெசமாடா? அட சத்தியமாங்க, நாங்க என்ன பொய்யா சொல்ல போறோம்? அப்ப அவ லட்சுமி பிரியா 2 பேர்த்தையும் லவ்ஸ் பண்ற மாதிரி ரூட் விட்டுட்டு இருக்கா, அப்படிதானே? அட ஆமாங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது மாமன் கிட்ட சொல்லி அவனை முட்டிக்கு முட்டி தட்டலான்னு பார்த்தாக்க எங்க காது கொடுத்து கேக்குறாரு அவரு. ஏய், அத நீ சொன்னா காது கொடுத்து கேட்க மாட்டாரு. அது எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி அத நாங்க புரிய வைக்கிறோம். நீ கிளம்பு. அப்படியே மாமா கிட்ட நான் லட்சுமியை காதலிக்கிற விஷயத்த சொல்லி எனக்கும் ஒரு லைஃப் கொடுத்தீங்கன்னா. விடுறா, லட்சுமி உனக்கு தான். உன் கல்யாணத்தை நாங்க 2 பேர் நடத்தி வைக்கிறோம். புறப்படு. என்ன வீட்டுக்கு முன்னால ஒருத்தரீங்களானா? உள்ள இருப்பாங்க. மாமா, மாமா, என்ன மாமா நீங்க? நாளைக்கு எவ்வளவு பெரிய விசேஷமான நாள், அத பத்தி யோசிக்காம இங்க நின்னுட்டு இருக்கீங்க. அப்படி என்னடா விசேஷமான நாள்? என்ன மாமா ஒண்ணும் தெரியாம கேக்குறீங்க? நாளைக்கு உங்க 2 பேரோட பிறந்த நாள். ஆமாங்க, மறந்தே போயிட்டேன். போன வாரம் கூட ஞாபகம் வச்சிருந்தேன், அதுக்குள்ள மறந்துட்டேன். பிறந்த நாள் வருஷம் தான் வருது. நாளைக்கு மட்டும் அப்படி என்ன விசேஷமான நாள்? ஐயோ மாமா, விவரம் தெரியாம பேசுறீங்களே. எல்லா பெரியவங்க வீட்லயும் ரெட்ட பிள்ளையா பிறந்தவங்களோட 40வது பிறந்த நாளை ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த முகூர்த்தத்துல நம்ம வீட்டு ஒரு கல்யாணம் நடக்க போகுது. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கூப்பிட்டு பொண்ணு மாப்பிள்ளை அறிமுகப்படுத்துவாங்க. அதுதானே இன்னைக்கு ஃபேஷன். நம்ம அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோங்க, செலவுக்கு பயந்துகிட்டு ஃபங்க்ஷனை கொண்டாடலன்னு தப்பா பேசுவானுங்க. எந்த நாய் நம்மளை பத்தி தப்பா பேச வேண்டாம். அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா நாம நடத்திடுவோம். என்னென்ன நீ சொன்ன சரிதான் தம்பி. ஆமா, ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பணும். அவங்க எல்லாம் வந்தா அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்யணும். இதெல்லாம் எப்படா ஒரு நாள் முடியும்? மாமா, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஊருக்காரங்க சொல்லிட்டு வருது, வந்ததுக்கு அப்புறம் கவனிக்க வேண்டியதெல்லாம் என்னுடைய பொறுப்பு. மத்தபடி ஃபங்க்ஷன் ஏற்பாடுகள் செய்யறது, வீட்டை அலங்காரம் பண்றதுல என்னோட வேலை. நீங்க ஊன்னு சொல்லுங்க, நாளைக்கு ஃபங்க்ஷனை ஜாம் ஜாம் நடத்திடுறோம். தம்பிங்க சொன்னா கரெக்டா செஞ்சிருவானுங்க. இதெல்லாம் சொல்லியா குடுக்கணும்? சரி, வர வரன்னு பேசிட்டு இருக்காம ஓடி வேலையை பாருங்க, போங்க. அசத்திடுறோம். என்ன இத்தனை வருஷத்துல இப்பதான் நம்ம பிறந்த நாள் கொண்டாட போறோம். ஏன் தம்பி, வர்றவங்க உத்தேசமா என்ன வயசு மதிப்பாங்க? பேசாமா 24, 26. ஆமாமா, 16ன்னு சொல்லுவாங்க. நினைப்ப பாரு. திருட்டு பையன், அவன் வயசை குறைக்கிறதுக்காக என் வயசை குறைச்சு சொல்றான். அங்க பாரு, அவ என்னமோ கல்யாணம் பண்ண மாதிரி அலங்கரிச்சிட்டு இருக்கா. சும்மா இருமா, அக்காவை பத்தி ஏதாவது சொல்லலன்னு உனக்கு தலை வெடிச்சிருமே. வாங்க வாங்க, வாங்க, வாங்க. வாங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. Yes. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்? என்ன பார்த்தா இப்ப புது மாப்பிள்ள மாதிரி இல்ல? செத்த போனதுக்கு கோட்டு போட்ட மாதிரி இருக்கு. சாகும் போது கூலிங் கிளாஸ் போட்டு செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன சொல்றீங்க? இந்த பாரு, அங்க நடக்குதே பர்த்டே பார்ட்டி. ஆ. அது வெறும் கேக் திங்கிறதுக்கு மட்டும் இல்லடி, ஆ? உன்னை பொலி போட போறானுங்கடி. அந்த பார்ட்டியில வச்சு இவன் தான் மாப்பிள்ளை, இதுதான் பொண்ணுன்னு அறிமுகப்படுத்த போறானுங்கடி. பெரியவன் என் பொண்ணுக்கு இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னான்னு வையே, சின்னவன் உன்னை அடிச்சே கொன்னுடுவான். சின்னவன் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை இவன் தான்னா பெரியவன் கருமாதி கூட எலும்பு இல்லாம கடிச்சே தின்னுடுவான். அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம சும்மா சோக்காட்டிட்டு இருக்கிறியா நீ? இங்க பாரு, இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடு. பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் வேலை நின்னேன்னு வையே, உன்னை துரத்தி புடிச்சு கடிச்சு வச்சிருவானுங்க. சீக்கிரம் ஓடி போய் பொழைச்சுக்க. ஓடு, 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 ஓடு. என்ன மாப்பிள்ளை, எங்கேயோ வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு. என்ன சொல்லி கிளம்பிட்டீங்க? நான் ஒண்ணு ஆ. மூச்சா அடிச்சிட்டு வந்துடுறேன். டேய், அங்க போக வேண்டாம், வரேன் கூட. ஏய், மூத்திரம் அடிக்கணும் கூட உங்கள்ட்ட கேட்கணுமா? நான் பார்த்து வீட்டுக்கு போய் ஆகணும். எதுக்கு? சின்ன பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, டெலிகிராம் வந்திருக்கு. டெலிகிராமா? போன் வந்து எப்போ? இப்பதான் ஒரு ஆளு வந்து சொல்லிட்டு போனேன். டேய், நில்லுடா. யார் சொன்னாலும் போக கூடாது. வரேன். டேய். மரியாதைய கையெடுக்கலைன்னா கிழிஞ்சிடும். டேய், என்னடா சொன்ன? போட்டு கிழிஞ்சிடும். கிழிஞ்ச தட்டிக்க. இன்னும் நீ போகலையா? விடல. இந்த பிறந்த நாள் பார்ட்டியில உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன். வர்ற முகூர்த்தத்துல இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. மாப்பிள்ளை யாருன்னா பெரிய ஜமீன் சேனாதிபதி கவுண்டரோட பேரன் கோபாலகிருஷ்ணன்.